Hello friends, welcome to Learning Hub. நம்ம சேனலுக்கும் இந்த வீடியோக்கும் புதுசாக வரீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம டுட்டோரியலில் பார்ட் 7 அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய டுட்டோரியலில் இப்போ ஆன்கோயிங்காக என்ன பார்த்துட்ருக்கோன்னா மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பேரலாக எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கான டாபிக் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர். இதுக்கு முன்னாடி பார்ட் 7ல் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குது, ஸோ எந்தெந்த சிம்பிள் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும், ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். இதனுடைய யூசேஜ் பார்த்திங்கன்னா இதனுடைய பேர்லேயே இருக்குது, கம்பேரிசன். ஸோ கம்பேரிசன்னா என்னென்னா இட் இஸ் யூஸ்டு டு கம்பேர் 2 or more இன்புட்ஸ். 2-3 இன்புட்ஸ் கம்பேர் பண்ணுறதுக்கும் இன்புட்ஸ் ஆர் வேல்யூஸ் கூட சொல்லலாம். ஸோ 2-3 வேல்யூஸ் இருக்குது, அதை நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்புட்ஸ் ஆர் வேல்யூஸ் நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன கம்பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி பார்ட் 7ல் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பார்த்தோம் இல்லையா. அதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏ வேல்யூ ப்ளஸ் பி வேல்யூ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். ஏ வேல்யூ பி வேல்யூ சப்ராக்ட் பண்ணணும், ஏ வேல்யூ பி வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாதிரிலாம் நம்ம இதுக்கு முன்னாடி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் பார்த்தோம். ஸோ அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் பார்த்தது என்ன அப்படின்னா லாஜிக். அதாவது எனக்கு ஃபஸ்ட்டு வேல்யூவையும் செகண்ட் வேல்யூவையும் மேத்தமேட்டிக்கலாக ஆட், சப்ராக்ட், மல்டிப்ளை, டிவைட் இந்த மாதிரி எனக்கு பண்ணி எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா அது ஒரு லாஜிக். இதுவே ஏ வேல்யூ அடுத்த வேரியபிளாக இருக்கிற பி வேல்யூவை விட கிரேட்டராக இருக்கா, இல்லைனா ஏ வேல்யூ பியை விட லெஸராக இருக்கா, இல்லை ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கா, இல்லை ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் நாட் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் கண்டிஷன். ஸோ லாஜிக்குக்கும் கண்டிஷனுக்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ ஐம் ரிப்பீட்டிங் அகைன், ஒரு ஏ வேல்யூ அதாவது ஒரு ஃபஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ நமக்கு ஆட் ஆகிட்டு, ஐ மீன் ஆட், சப், மல்டிப்ளை, டிவைட் இந்த மாதிரி மாடுலோ டிவைட் ஆகிட்டு நமக்கு ஒரு ரிசல்ட் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்பெக்டட் சினாரியோ தான் இந்த ஃபஸ்ட் வேல்யூ லாஸ்ட், ஐ மீன் செகண்ட் வேல்யூ இது ரெண்டும் எனக்கு ஆட் ஆகணும் சப்ராக்ட் ஆகணும்னு எழுதுறதுக்கு பேர் லாஜிக். இதுவே ஃபஸ்ட்டு வேல்யூவும் செகண்ட் வேல்யூவும் எழுதிட்டு ஃபஸ்ட்டு வேல்யூ செகண்ட் வேல்யூவை விட கிரேட்டராக இருக்கா, இல்லைனா ஃபஸ்ட்டு வேல்யூ செகண்ட் வேல்யூவை விட லெஸராக இருக்கா, இல்லை ஃபஸ்ட்டு வேல்யூ செகண்ட் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கா, இல்லை ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் கண்டிஷன். ஸோ இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸை நம்ம எப்படி எழுத முடியும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கா, நாட் ஈக்குவலாக இருக்கா, கிரேட்டராக இருக்கா, லெஸராக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்னா அதுக்கு சிம்பிள்ஸ் வேணும். அந்த சிம்பிள்ஸ் நமக்கு கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வேல்யூ செகண்ட் வேல்யூவை விட நாட் ஈக்குவலாக இருக்கான்னு கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வேல்யூ செகண்ட் வேல்யூ ஈக்குவலாக இருக்கான்னு கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வேல்யூ செகண்ட் வேல்யூவும் யார் கிரேட்டராக இருக்கா, யார் லெஸராக இருக்கா அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி 2 or more இன்புட்ஸை நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு தேவை கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் ஃபார் கம்பேரிங் 2 or more இன்புட்ஸ் ஆர் வேல்யூஸ். கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி யூ கேன் ரைட் கண்டிஷன் and you can check the condition.
ஸோ உங்களால் கம்பேரிசன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி யூ கேன் ரைட் அண்ட் செக் தி கண்டிஷன். இதுக்காக தான் நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அதை வச்சு நம்ம வந்து சில டெமோஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குன்றதை நம்ம பேசுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் காமன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னா நமக்கு தேவை டபுள் ஈக்குவல் டு. இதுவே வந்து நாட் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னா எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் ஈக்குவல் டு. இதுதான் வந்து நாட், எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் தான் இங்கே நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க கிரேட்டராக இருக்கான்னு செக் பண்ணணும், லெஸராக இருக்கா செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நமக்கு சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ ஈக்குவல் நாட் ஈக்குவல் கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ நம்ம கிரேட்டராக இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்கான சிம்பிள் வந்து இருக்குது. அதே மாதிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அதாவது கிரேட்டராகவும் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஈக்குவலாச்சும் இருக்கணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு. ஸோ இது வந்து நம்ம கிரேட்டர் தென் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா என்னென்னா ஒன்று அட்லீஸ்ட் கிரேட்டராக இருக்கணும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அப்படி இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வெரிஃபிகேஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ட்ரூ. எனி ஒன் option is true means then result is also true. இதுதான் scenario. In case both option is false then result is false. இதுதான் greater than or equal to கான scenario. அதே மாதிரி lesser than இதை செக் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்த மாதிரி சிம்பிள் இருக்குது. லெஸர் தென் இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டுவும் இருக்குது. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கிற கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கிற மாதிரி லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு. இங்கே அதே தான், ஒன்று லெஸர் தென்னாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் உங்களுக்கு ட்ரூ. ஸோ இஃப் எனி ஒன் ஆப்ஷன் இஸ் ட்ரூ மீன்ஸ் தென் த ரிசல்ட் இஸ் ஆல்சோ ட்ரூ. இன்கேஸ் போத் ஆப்ஷன் இஸ் ஃபால்ஸ், அதாவது லெஸர் தென்னாகவும் இல்லை ஈக்குவலாகவும் இல்லை அப்படின்னா ரெண்டு ஆப்ஷனுமே உங்களுக்கு ஃபால்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஃபால்ஸ். ஸோ இங்கே வந்து கம்பல்சரி ஈக்குவலாக இருந்தால் ட்ரூ, ஈக்குவலாக இல்லாத பட்சத்தில் ஃபால்ஸ். இங்கே வந்து கம்பல்சரி ரெண்டு வேல்யூ நாட் ஈக்குவலாக இருக்கணும், அப்படி இருக்கிற பட்சத்தில் ட்ரூ, இல்லாத பட்சத்தில் ஃபால்ஸ். ஸோ இதுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டருக்கான சினாரியோ. இவங்கள தான் இப்போ நம்ம டெக்னாலஜிக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன டெக்னாலஜி நம்ம டுட்டோரியலில் பார்த்துட்டு இருக்கோம்னா C#, பைத்தான், PHP. ஸோ இப்போ வந்து எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெட் அஸ் டேக் C#. இதில் வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிள் எடுத்துக்குவோம். a = 10 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா b = 20ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு இன்புட் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து ஈக்குவலாக இருக்கா நாட் ஈக்குவலாக இருக்கா நம்ம செக் பண்ணணும். ஸோ இவங்க தான் வந்து நமக்கான சிம்பிள்ஸ் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இவங்களை யூஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து a வேல்யூ ஈக்குவல் டு b வேல்யூ. ஸோ இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் மைண்டில் நான் வைக்கிறதுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதுக்கான பேசிக் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்த அந்த வேரியபிள் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் a = 10 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கம்பைலர் என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா, இந்த லைனுக்கு வரும்போது ஈக்குவல் டு ரைட் சைடை ஃபஸ்ட்டு பார்க்கும், ரைட் சைடில் இருக்கிற வேல்யூவை லெஃப்ட் சைடுக்கு அசைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கே வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கம்பேரிசன் ஆப்ரேட்டருடைய ரூல் என்ன, கம்பேரிசன் ஆப்ரேட்டரை கம்பைலர் எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு வேல்யூவை எடுத்துக்கிட்டு போய் தான் உங்களுக்கு ரைட் சைடு வேல்யூவோட கம்பேர் பண்ணும். அதாவது a = bன்னு சொல்லி நீங்கள் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கண்டிஷன் எழுதியிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பைலர் வந்து லெஃப்ட் சைடை தான் பார்க்கும்.
லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவில் போயிட்டு கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ ரிமெம்பர், வேல்யூவை அசைன் பண்ணும்போது ரைட் சைடில் இருக்கிற வேல்யூவை லெஃப்ட் சைடுக்கு அசைன் பண்ணும். ஆனால் கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ எடுத்துகிட்டு போய் தான் ரைட் சைடில் கம்பேர் பண்ணும். இந்த ஆப்ஷனை நீங்கள் மறக்கக்கூடாது. அப்போது கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்போது லெஃப்ட் சைடு வேல்யூவை எடுத்துக்கிட்டு போய் தான் உங்களுக்கு ரைட் சைடில் செக் பண்ணும். அப்போது லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? ஏ வேல்யூ. ஸோ ஏவோடைய வேல்யூ என்ன? 10. பியோடைய வேல்யூ என்ன? 20. இப்போ கம்பைலர் என்ன பண்ணுன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏவோடைய வேல்யூவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கும். ஸோ ஏவோடைய வேல்யூவை எடுத்துக்கிட்டு போய் பியோடைய வேல்யூவோட கம்பேர் பண்ணி பார்க்கும். எப்படி? ஏ வேல்யூ இஸ் ஈக்குவல் when compared to b. என்ன சொல்கிறோம்? நம்ம கம்பைலருக்கு என்ன சொல்கிறோம்? ஏ வேல்யூ இஸ் ஈக்குவல் when you compare to b. ஸோ ஏ வேல்யூவை நீ பியோட எடுத்துகிட்டு போய் கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம கம்பைலருக்கு சொல்கிறோம். இப்போ கம்பைலர் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை போயிட்டு செக் பண்ணும். என்ன செக் பண்ணும்? ஏ வேல்யூவை எடுத்துக்கிட்டு போய் பியோட கம்பேர் பண்ணும்போது ஏ வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கும் பியோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ கம்பைலர் போய் செக் பண்ணும். எப்படி செக் பண்ணும்? ஏ வேல்யூ 10, அதை பியோட கம்பேர் பண்ணும்போது பி வேல்யூ 20 இருக்குது. அப்போது ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் ஈக்குவலாக இல்லை. அப்போ நீங்கள் சொன்ன விஷயம் ராங். நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? கம்பைலர்கிட்ட ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் கம்பைலர் வந்து செக் பண்ணும்போது நீங்கள் சொன்ன விஷயம் வந்து இல்லை, தப்பாக இருக்குது. ஏ வேல்யூ பி வேல்யூவும் ஈக்குவலாக இல்லை. அப்போது நீங்கள் சொன்ன விஷயம் ராங்னு கண்டுபிடிச்ச உடனே ராங் அப்படின்னா அது நமக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போது இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து பண்ண போகிறோம். ஏ வேல்யூ நாட் ஈக்குவல் டு பி. இப்போ கம்பைலர் என்ன பண்ணுன்னா ஏ வேல்யூ எடுத்துக்கும், அதே மாதிரி பி வேல்யூவும் எடுத்துக்கும். ஸோ இப்போ கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எந்த சைடு வேல்யூ எடுத்துக்கும்? லெஃப்ட் சைடில். லெஃப்ட் சைடில் யார் இருக்கா? ஏ. ஸோ ஏவோட வேல்யூ எடுத்துக்கிட்டு பியோட போயிட்டு கம்பேர் பண்ணும். நீங்கள் என்ன கம்பைலருக்கு சொல்கிறீங்கன்னா ஏ வேல்யூ வந்து நாட் ஈக்குவலாக இருக்கும். யாரோட கம்பேர் பண்ணும்போது? பியோட கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்கிறோம்? ஏ வேல்யூ நாட் ஈக்குவலாக இருக்கும் பியோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கம்பைலர் நீங்கள் சொன்னதை போயிட்டு என்ன பண்ணும்? செக் பண்ணும். என்னென்னு? ஏ வேல்யூ நாட் ஈக்குவலாக இருக்கும் பியோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கம்பைலரும் போயிட்டு செக் பண்ணுது. என்னென்னு? ஏ வேல்யூ 10 நாட் ஈக்குவலாக இருக்கும் பியோட கம்பேர் பண்ணும்போது. ஆமாம், ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் நாட் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்குது. ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் நாட் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்டுன்றதுனால உங்களுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கான அவுட்புட் வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் நாட் ஈக்குவல் டு. அடுத்து கிரேட்டர் தென்னாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். இந்த இடத்துல கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஏ வேல்யூ கிரேட்டராக இருக்கும் எதோட கம்பேர் பண்ணும்போது? பியோட. ஸோ ஃபஸ்ட்டு கம்பைலர் அந்தந்த வேரியபிளுக்கான வேல்யூவை எடுத்துக்கும். ஏ வேல்யூ 10, பி வேல்யூ 20. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க கம்பைலர்கிட்ட? ஏ வேல்யூ கிரேட்டராக இருக்கும் யாரோட கம்பேர் பண்ணும்போது? பியோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போ ஏ வேல்யூ கிரேட்டராக இருக்கான்னு பார்க்கும் பியை விட. ஏ வேல்யூ என்ன? 10. அது கிரேட்டராக இருக்கா பியோட கம்பேர் பண்ணும்போது? இல்லை. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஏ வேல்யூ கிரேட்டராக இருக்கும் பியோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறோம். கம்பைலர் போய் செக் பண்ணுது, ஏ வேல்யூ எடுக்குது. ஏ வேல்யூ என்ன? 10. 10 வந்து கிரேட்டர். எதை விட கிரேட்டர்? 20 விட கிரேட்டர்னு சொல்லியிருக்கீங்க. ஏ வேல்யூ 10, வெறும் 10. அது 20 விட கிரேட்டர் கிடையாது. அப்போ நீங்கள் சொன்ன விஷயம் இங்கே ராங். அப்போ உங்களுக்கான ரிசல்ட் இங்கே ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். ஸோ நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்தால் ட்ரூன்னு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் சொன்ன விஷயம் தப்பாக இருந்தால் உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போது ஏ வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி வேல்யூ. அதாவது என்ன சொல்கிறோன்னா கம்பைலர்கிட்ட ஏ வேல்யூ பியோடு எடுத்துகிட்டு போய் கம்பேர் பண்ணும்போது ஒன்று அது கிரேட்டராக இருக்கும்,
அப்படி இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ கம்பைலர் வந்து இங்கே 2 செக்கிங் பண்ணும். ஃபஸ்ட்டு செக்கிங் கிரேட்டராக இருக்கான்னு பார்க்கும், இல்லையா, ஆர் அட்லீஸ்ட் ஏ வேல்யூ பி வேல்யூ ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கும். ஸோ இந்த 2 செக் பண்ணும்போது 2 செக்கில் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், எனி ஒன் செக்கிங் வந்து ட்ரூ அப்படின்னா தென் ரிசல்ட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணுவோம். ஏ வேல்யூ ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஏ வேல்யூ என்னென்னா 10, பி வேல்யூ வந்து 20. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவல் செக்கிங் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல் செக்கிங் பண்ணிவிடுங்க. கிரேட்டரும் பண்ணலாம், அதை தான் பண்ணணும்னு கிடையாது. ஸோ ஏ வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கும் பியை விட, பியோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஏ வேல்யூ பி வேல்யூ ஈக்குவலாக பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு செக்கிங் ஃபால்ஸ். ஆர் ரெண்டாவது செக்கிங் பண்ணுவோம். ரெண்டாவது செக்கிங் பண்ணுறது என்னென்னா ஏ வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்கும் பியை விடன்னு சொல்கிறோம். ஏ வேல்யூ வந்து 10 கிரேட்டர் தேன் பி. ஸோ 10 வந்து பி வேல்யூ 20 விட கிரேட்டர்ன்றோம். ரெண்டாவதும் ஃபால்ஸு. ஸோ அப்போது ஏ வேல்யூ பியோட கம்பேர் பண்ணும்போது கிரேட்டராகவும் இல்லை, ஏ வேல்யூ பியோட கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாகவும் இல்லை. இப்போ 2 செக்கிங்குமே உங்களுக்கு ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அப்போ உங்களுக்கு ரிசல்ட்டும் ஃபால்ஸுன்னு தான் வரும். இதுதான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். இப்போ அடுத்து லெஸ்ஸர் தென் பார்ப்போம். ஏ வேல்யூ லெஸ்ஸர் தென் பி. ஸோ இப்போ கிரேட்டர் தென் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் லெஸ் தென் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. இங்கே என்ன சொல்கிறோன்னா ஏ வேல்யூ பி வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது லெஸ்ஸராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ கம்பைலர் போயிட்டு செக் பண்ணும் என்னென்னு, ஏ வேல்யூ லெஸ்ஸராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ இப்போ ஏ வேல்யூ 10 லெஸ்ஸர் தென் 20, 10 லெஸ்ஸர் தென் 20. சொன்ன மாதிரி 10 வந்து லெஸ் தென் தான். எதை விட லெஸ் தென் தான்? 20யோட லெஸ் தென் தான். ஸோ 10 வந்து கம்மியாக தான் இருக்குது. எதோட கம்பேர் பண்ணும்போது? 20யோட கம்பேர் பண்ணும்போது 10 இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென். 10ன்றது 20 விட கம்மி தானே. இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்ட். அப்போ உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இட் வில் ரிட்டர்ன் ட்ரூன்னு சொல்லி உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏ வேல்யூ லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இங்கே அதே தான், எனி ஒன் சாய்ஸ். ஒன்று லெஸ்ஸர் தென்னாக இருக்கணும், ஆர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ எனி ஒன் ட்ரூ அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் ட்ரூ, எதுவுமே ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ இப்போ நம்ம அதை செக் பண்ணிவிடுவோமா? ஏ வேல்யூ 10, பி வேல்யூ 20. ஃபஸ்ட்டு ஈக்குவல் செக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஈக்குவல் தான் பண்ணணும்னு இல்லை, லெஸ் தேனும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏ வேல்யூ பி வேல்யூ ஈக்குவலான்னு பாருங்கள். ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. அப்போது உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபால்ஸ். ஆர் ரெண்டாவது ஆப்ஷனை செக் பண்ணுங்கள். ஏ வேல்யூ வந்து லெஸ் தெனாக இருக்கும் பியை விட. ஆமாம், ஏ வேல்யூ லெஸ் தெனாக தான் இருக்குது, கம்மியாக தானே இருக்குது. ஏ 10ன்றது 20யை கம்பேர் பண்ணும்போது லெஸ் தென் தானே. அப்போது ஒரு ஆப்ஷன் ட்ரூ. ஸோ ரெண்டு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் ட்ரூவாக இருந்தால் உங்களுக்கு ரிசல்ட்டும் ட்ரூன்னு தான் கொடுக்கும். ஸோ இது நம்ம பேசியிருக்கோம். இதுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டருக்கான சினாரியோ. ஸோ இதே விஷயந்தான் நீங்கள் எல்லாத்துலேயுமே எழுத போகிறீங்க. வேரியபிள் டிக்ளரேஷன் மட்டும் உங்களுக்கு மாறும். இது மட்டும்தான் இந்த டெக்னாலஜிலையும் வேறு வேறு வரும். என்ன பண்ணுவீங்க? இது அப்படியே நான் காப்பி பண்ணுறேன், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தானில் நீங்கள் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். இந்த வேரியபிளில் டேட்டா டைப் டிக்ளரேஷன் இருக்காது, மற்றதெல்லாம் சேம். அதே பிஹெச்பிக்கு வந்தீங்க அப்படின்னா சேம் பாயிண்ட், பட் இந்த இடத்துல உங்களுக்கு டேட்டா டைப் டிக்ளரேஷன் வராது. ப்ளஸ் இன்னொரு சேஞ்ச் என்னென்னா வேரியபிளுக்கு நீங்கள் டாலர் சிம்பிள் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ எல்லா இடத்துலையும் யூ ஹாவ் டு ரெப்ரசன்ட் அண்ட் ரைட் த கண்டிஷன் வித் டாலர் சிம்பிள். இதை போட்டு தான் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். இதுதான் விஷயம். இதுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். எப்படிலாம் நம்ம கம்பேர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஜெக்ட் மார்க்கும் நம்ம ஃப்ரெண்டோடைய சப்ஜெக்ட் மார்க்கும் ஈக்குவலாக இருக்கா, நம்மளுடைய சப்ஜெக்ட் மார்க்கும்
நம்ம ஃப்ரெண்டோடைய சப்ஜெக்ட் மார்க்கும் நாட் ஈக்குவலாக இருக்கா, நம்மளுடைய சப்ஜெக்ட் மார்க்கு நம்ம ஃப்ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கா, லெஸ்ஸர் தென்னாக இருக்கா, இல்லை அதிகமாக இருக்கா, கிரேட்டர் தென்னாக இருக்கா, இல்லை அதிகமாக இருக்குது இல்லை அட்லீஸ்ட் ஈக்குவலாக இருக்கா, இல்லை கம்மியாக இருக்குது இல்லை அட்லீஸ்ட் ஈக்குவலாக, லெஸ் தான் ஈக்குவல் டு ஒரு கிரேட்டர் தான் ஈக்குவல்டாக இருக்கா. இந்த மாதிரி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு எம்ப்ளாயோட ஏஜ் இன்னொரு எம்ப்ளாயோட ஏஜோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா நாட் ஈக்குவலாக இருக்கா, ஒரு எம்ப்ளாயோட சேலரி இன்னொரு எம்ப்ளாயோட சேலரி கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கா கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா லெஸ் தானே இருக்கா கிரேட்டர் தானே இருக்கா. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ரியல் டைமில் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற மெயில் ஐடிக்கு உங்களோட டவுட்டை வந்து போஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான டவுட் கிளாரிட்டி அங்கே கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம், நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த நாட் ஈக்குவல் டு C# இதான் நாட் ஈக்குவல் டு, பைத்தானில் இதான் நாட் ஈக்குவல் டு, PHPயில் இதான் நாட் ஈக்குவல் டு, எல்லாத்துலேயுமே இதான் நாட் ஈக்குவல் டு. பட் PHPயில் இந்த நாட் ஈக்குவல் டு இன்னொரு ஆப்ஷனாக நீங்கள் எழுதலாம். எப்படின்னா $A இந்த மாதிரி சிம்பிள், அதாவது லெஸ் தென் கிரேட்டர் தென் பக்கத்தில் இப்படி போட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நாட் ஈக்குவலாக தான் வேலை செய்யும். ஸோ PHPயை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட் ஈக்குவலை ரெண்டு ஆப்ஷனாக யூஸ் பண்ணலாம். ஒன்று எக்ஸ்க்ளமேட்டரி ஈக்குவல் டு இந்த சிம்பிள் போடலாம், அப்படி இல்லைன்னா லெஸர் தென் கிரேட்டர் தென் பக்கத்தில் இப்படி போட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நாட் ஈக்குவலாக தான் வேலை செய்யும். ஸோ PHPயில் மட்டும் அந்த ஒரு சிம்பிள் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, ஆப்ஷனலாக இருக்குது. பட் பைத்தானில் C# நாட் ஈக்குவல் பர்ஃபார்ம் பண்ணணும்னா இது மட்டும்தான் சிம்பிள். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டரோட யூசேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். நீங்களும் அதை வந்து வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஸ்கில்லை வந்து நீங்கள் க்ரோ பண்ணிக்கலாம். ஸோ திஸ் சேனல் இஸ் ஸ்பெசிஃபிக்லி மேட் ஃபார் பிகினர்ஸ், ஃப்ரெஷர்ஸ். யாரெல்லாம் வந்து நான் லேர்ன் பண்ணணும், எனக்கு தெரியாத விஷயங்களை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சேனல் வந்து மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை ப்ரெஷ்அப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, ரீகால் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நம்ம மீட் பண்ணுவோம், பார்ட் 9. அதில் வந்து அடுத்த ஆப்ரேட்டர் வந்து பார்ப்போம். அடுத்த ஆப்ரேட்டர் என்னன்றதை அடுத்த டுட்டோரியலில் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸோ ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.